ஜீ தமிழ்ல சரிகமப சீனியர் சீசன் 5ல ஒரு கண்டஸ்டன்ட் பவித்ரா. அவங்க சமீபத்தில ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில அவங்களுடைய கணவர பற்றி நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டாங்க. "எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டதற்கு, 11 வருஷம் நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ண ஸ்டார்ட்டிங்கில வாமா, போமான்னு தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லவ் கொஞ்சம் முத்திருச்சு. செல்லமே, தங்கமே இந்த மாரி தான் என்ன கூப்பிட்டாங்க. கல்யாணம் ஒன்ஸ் எப்ப ஆச்சோ, அதிலிருந்து என்ன தெய்வம்னு தான் கூப்பிட்டாங்க. "தெய்வம் இங்க வாம்மா, தெய்வம் இங்க போம்மா" அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, வேற என் பேர் சொல்லி கூட அவர் கூப்பிட்டதில்ல. தெய்வம்ன்ற வார்த்தைய தவிர அவர் வாயிலேருந்து வேற எந்த வார்த்தை வராது. அந்த அளவுக்கு என் மேல ஒரு பிரியத்த வச்சிருந்தாரு. அ அதே மாரி குழந்தையும் அவரு தான் உலகமே. உயிரே எனக்கு அவரு தான். அவர் இல்லாம இல்ல. இப்ப கூட அவர் இல்லன்னு நான் நெனைக்க மாட்டேன். என்ன சுத்தி எங்கேயோ இருக்காரு அப்படின்ற ஒரு இதுதான். என்ன எனக்கு ஒரே ஒரு கில்ட்டினா, அன்னைக்கு இறக்குற அன்னைக்கு நாள் ஃபுல்லா என் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு. என் தம்பி கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு, எங்க கூட இருந்துக்கிட்டு இப்படி தான் இருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் என்ன விட்டு போனாரு. நிரந்தரமாவே இல்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கில்ட்டியாவும் இருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னா, அவரு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. பொதுவாவே அவர் தூங்கிட்டு இருக்கக்குள்ள நான் எழுப்பவே மாட்டேன். ஆனா, அன்னைக்கு அவரோட கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தூங்கிட்டு இருந்தவர நான் எழுப்பி அந்த ஃபோன குடுத்தேன். அந்த ஃபோன குடுக்காம இருந்திருந்தா, அவரு வெளில போயிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஆயிருக்காது. அந்த ஃபோன குடுத்ததால தானோ இந்த மாரி ஆயிடுச்சுன்னு எனக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, எப்பவுமே அவர் வெளியில கிளம்பக்குள்ள நான் வெளியில போய் எட்டி பார்ப்பேன். போய் பாய் சொல்லுவேன், எல்லாம் செய்வேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் எதுவுமே சொல்லவும் இல்ல. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே ஒரு மாரி ஒரு தாக்கத்த தான் குடுத்துருக்கு. ஒரு கில்ட்டியா இருக்கு. அவரு இல்லாத வாழ்க்கை எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.